ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பச்சை நிறம் கொண்ட கறவை இருந்தது. மற்ற எல்லா கறவைகளையும் போலவே இருந்தாலும் அதன் பச்சை நிறம் காரணமாக கிராமத்தினர் அதை தத்துவக் கதையாக பாவித்து இதன் பால் அருந்தினால் அதிசய சக்தி கிடைக்கும் என்று நம்பினர். ஆனால் கிருஷ்ணன் ஒருபோதும் அப்படி கூறவில்லை. இது ஒரு சாதாரண கறவைதான், அதற்கு கொடுக்கும் அன்புதான் இதன் சிறப்பு என்று அவன் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் மழை கொட்டித் திரிந்தது. கிராமத்திற்குள் செல்லும் பாலம் முறிந்து போனது. கிராமத்தில் இருந்தவர்கள் ஆபத்தான நிலையில் சிக்கிக் கொண்டனர். அந்த நிலையைக் கண்டு கிருஷ்ணன் சிந்திக்கத் தொடங்கினான். அவனது கறவை மிகவும் வலிமையானது. அதை திறமையாக பயன்படுத்தினால் அனைவருக்கும் உதவலாம் என்று அவன் முடிவெடுத்தான். அவன் கறவையை கயிற்றால் கட்டி ஆற்றின் எதிர்ப்பக்கம் வாழ்ந்த மற்ற கிராமத்தவர்களை உதவ சொல்லி அனைவரையும் சேர்த்தான். அவன் அவசர உதவிகளை ஏற்பாடு செய்து கறவை மூலம் பொதுமக்கள் பொருட்களை தாண்டி அனுப்ப உதவினார். 3 நாட்களுக்குப் பிறகு பாலம் பழுது பார்த்தது. கிராமத்தினர் அனைவரும் கிருஷ்ணனையும் அவன் கறவையையும் பாராட்டினர். அவர்கள் சொன்னது, அன்பு மட்டுமின்றி தைரியமும் நம்பிக்கையும் கொண்டால் சாதாரணமாக படைப்பும் அதிசயமாக மாறும். இந்த கதையின் முக்கிய பாடம் என்ன? ஒவ்வொருவரின் திறமையும் கருணையையும் தன்னம்பிக்கையுடன் சேர்த்து செயல்படுத்தினால் சாதாரணமான வாழ்க்கையும் ஒரு அற்புதமாக மாறும். நம்பிக்கையுடன் வாழுங்கள்.